ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிந்து பைரவி நாடகத்தில் சிந்து அடுப்பில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் டாக்டர் சொன்னதைய நினச்சி அவங்க காய்கறி வெட்டிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கே தெரியாமல் அவங்க முந்தான அடுப்பில் பற்றி எரியுதுங்க. இதை மாடியிலேருந்து சிவா ஃபோன் பேசிக்கிட்டே இதை பார்க்குறாரு. பார்த்தா சிந்துவோட முந்தான தீப்பிடிச்சி எரியுது. அதை பார்த்துட்டு ஒடியாடுறாரு. சிந்து சிந்து அப்படின்ட்டு வந்து முந்தானையை தீயை அணைச்சிட்டு, என்ன சிந்து நீ நினச்சிக்கிட்டு வேலை செய்வ, இங்கே பாரு, என்னத்தை அப்படி யோசிச்சுட்டு இருக்க பாரு, உன் புடவை பற்றி எரியுது பாரு அப்படின்றாரு. உடனே சிந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எதை பற்றி டாக்டர் யோசிப்பேன், எல்லாம் உன்னை பற்றி தான் யோசிச்சிட்டு இருக்கேன். நீ பேசுனதையே நினச்சி என் மனசு நெருப்பாக பற்றி எரியுது. இது புடவை தானே, பற்றி எரிஞ்சா எரியட்டுமே, ஏன் டாக்டர் என்னை வந்து காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து சிவா சொல்கிறாரு, ஏன் காப்பாற்றினேன்னா நீ இந்த வீட்டில் இருக்கிற ஒன்று வேற, கோர்ட்டு கேஸுன்னு வேற நடந்துக்கிட்டு இருக்கு. இவனுக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்புறம் இந்த ஊர் உலகம் எல்லாம் பெரியம்மாவை தானே இதை பண்ணாங்கன்னு தப்பாக பேசுவாங்க அப்படின்றாரு சிவா. உடனே சிந்து கேட்குறாங்க, அப்போனா வந்து நீ உன் பெரியம்மா மேலே பழி வந்துடும் தான் நீ என்னை காப்பாற்றினியா? நீ எனக்காக எதுவும் செய்யலையா? அப்போ என் மேலே உனக்கு பாசமே இல்லையா? ஒரு அன்பே இல்லாமல் இருக்கிறிய டாக்டர், இதுக்கு நான் செத்தே போயிருக்கலாமே, நீ என்னை சாக விட்டுருக்கத்தானே. நான் என்னன்னா உன் காலடியில் வந்து சாகணும்னு தானே நான் இங்கே வந்து கிடக்கிறேன், உன் பொண்டாட்டியாக சாகணும்னு அப்படின்றாங்க. உடனே சிவா கேட்குறாரு, உனக்கு என்ன மூளைகளை குழம்பி போச்சா சிந்து அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் டாக்டர், உன்னை மாதிரி தைரியம் இல்லாத மனுஷனை ஒரு கோழையை கல்யாணம் பண்ணல, அதனால் எனக்கு மூளை தான் குழம்பி போயிருக்கோன்றாங்க. சிந்து நீ ரொம்ப ஓவராக பேசுகிற, நானாக உன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஆசைப்பட்டேன், எதுக்கு நீ இது மாதிரிலாம் பேசுகிற அப்படின்றாங்க. அப்போ எதுக்கு டாக்டர் என்னை மனைவியாக நீ ஏற்றுக்கின? போய் உங்கள் பெரியம்மா கிட்ட போய் சொல்லு, நான் வந்து சிந்துவை மனைவியாக ஏற்றுக்கிட்டேன், நீங்கள் என்னை சேர்த்து வைங்கன்னு போய் கேளு, அவங்கக்கிட்ட தைரியமாக நீ போய் கேளு அப்படின்றாங்க. உடனே கம்முன்னு போகிறாரு. நீ கேட்க மாட்ட டாக்டர், எனக்கு தெரியும், ஏன்னா உங்கள் பெரியம்மா வேத வாக்கு தான் உனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அனுப்பிச்சதும் இதை வந்து அன்னபூர்ணி கேட்டுக்கின்னு இருந்துடுறாங்க. சிவா போயிட்ட பிறகு அன்னபூர்ணி வந்து சிந்துவை பார்த்து கேட்குறாங்க, ஏய் என்னடி நீ நினச்சிட்டு இருக்க, என் பிள்ளைய போட்டு இப்படி நீ கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்க, என் புள்ள வந்து உன்னை கல்யாணம் பண்ணது தாண்டி தப்பு, நீ அவனை ஊர் ஃபுல்லாக படுத்திட்ட, ஊரே அவனை தூத்தி வச்சு பேசுனாங்களே, அதெல்லாம் உனக்கு தப்பாக தெரியலையா? அவன் செஞ்ச தப்பே உன் கழுத்தில் தாலி கட்டுனது தாண்டி, அவன் தாலி கட்டாமல் அன்றைக்கி இருந்திருந்தானா இன்னைக்கு அவன் நல்லா இருந்திருப்பான். இங்கே பாரு, நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடு, அவனுக்கு நான் வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன், அதை பார்த்து நீ நொந்து செத்துருவடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவனுக்கு என் பேச்சு தான் வேத வாக்கு, நான் எது சொன்னாலும் சிவா தட்ட மாட்டான், அவன் வேற ஒரு பொண்ணோட சந்தோஷமாக வாழ போகிறான் பாரு அப்படின்ட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா அன்னபூர்ணி, ஆறுமுகம், பைரவி எல்லாருமே குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் கழனி காட்டுக்கு வராங்கங்க. சூரியகாந்தி பூ அறுவடை பண்ணதுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு. அப்போ ஆறுமுகம் சொல்கிறாரு, அம்மா இந்த சூரியகாந்தி பூவில் நம்ம லாபம் நிறைய கிடைக்கும்னு எல்லாருமே சொல்கிறாங்கம்மா அப்படின்றாரு. பைரவியும் வந்து அன்னபூர்ணி சொல்கிறாங்க, ஆமாண்டா, உன் வாழ்க்கையில் பைரவி வந்த பிறகு இந்த குடும்பமே பூத்து குலுங்குதுரா எல்லா விஷயமும் அப்படின்னு சொல்லிகிட்டே வராங்க. வந்து பார்த்தா கழனி காட்டில் ஒரு சூரியகாந்தி பூ விடாமல் எல்லா பூவும் காஞ்சி போயிருக்குங்க. அதை பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆகுது. ஐயோ இது என்ன கொடுமை, என்னம்மா ஆச்சு, ஏம்மா இப்படி வாடி போயிருக்கு பூவெல்லாம்ன்றாங்க. பைரவியா, அதுதான் எனக்கு தெரியல அத்தை, ஏன்னு தெரியல அத்தை அப்படின்றாங்க. பூவு எல்லாம் கருகி நாசமாக இருக்குது. அப்புறம் இசைக்கியும் மகாவும் பேசிக்கிறாங்க, டே கரெக்டாக செஞ்சு முடிச்சியாடான்னு. கரெக்டாக செஞ்சு முடிச்சேங்க்கான்னு பேசிகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குதுங்க, பூவெல்லாம் காஞ்சி போயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அழுகுறாங்க, பைரவி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் பைரவி சொல்கிறாங்க, இல்லை அத்தை இது எப்படி காஞ்சுது அப்படின்றாங்க. அதுக்கு மகா சொல்கிறாங்க, அக்கா நான் தான் அப்போவே சொன்னேன்ல, இது தரிசு நலம்க்கா, இதில் வந்து விளைச்சல் வராதுக்கான்னு சொன்னேன், நீங்கள் கேட்கலையக்கான்றாங்க. உடனே பைரவி சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை, இது தரிசு நிலம் இல்லை, இதை நான் ஆய்வு செஞ்சேன், இது வந்து கரிசல் மண், நல்லா தான்
வளரும். நான் இத நம்பவே மாட்டேன். இது யாரோ கெமிக்கல் தெளிச்சிருக்காங்க அப்படின்றாங்க பைரவி. மகா கேட்குறாங்க, எப்படிம்மா 100 ஏக்கரா நிலத்துல கெமிக்கல் தெளிக்க முடியும் அப்படின்றாங்க. இல்ல, எப்படி நம்ம 100 ஏக்கரா நிலத்துல விளைச்சல் பண்ணுமோ அதே மாதிரி கெமிக்கல் தெளிச்சிருக்காங்க. இல்ல அத்தை, இது நமக்கு வேண்டாதவங்க தான் யாரோ செஞ்சிருக்காங்க. இத நான் நம்பவே மாட்டேன். யாருடைய சதி தான் அத்தை இது அப்படின்றாங்க. ஐயோ! என் புள்ளை இவ்வளோ கஷ்டப்பட்டு பகலும் இரவுமா கஷ்டப்பட்டு விளைச்சல் வேஸ்ட்டாக போயிடுச்சேன்ட்டு அழுவுறாங்க. அன்னபூரணி ஆறுமுகமா, அம்மா நான் இந்த நிலத்த நம்பி நான் இந்த அறுவடைக்காக நான் 50,00,000 கடன் வாங்கியிருந்தேம்மா. எப்படிம்மா இப்போ நான் இந்த 50,00,000 திருப்பி தருவேன், சமாளிப்பேன்றாரு. அப்படியே நொந்து அழுவுறாங்கங்க. நாளைக்கு மீண்டும் இதனுடைய தொடர மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.